ஹாய் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு vlog தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் நம்ம சேனலில் vlog இருக்கட்டும், ஒரு மேக்கப் இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கின் கேர், ஹேர் கேர், நிறைய மித்ஸு, நிறைய ஃபேக்ட்ஸு, டிப்ஸு, ட்ரிக்ஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இது எதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னா, நான் பேசிக்கலி ரொம்ப ஒரு கவுச் பொட்டேட்டோ மாதிரி, கவுச் பொட்டேட்டோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி சர்வ் பண்ணி எனக்கு கூகுள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் வி நோ த மீனிங் ஆஃப் கவுச் பொட்டேட்டோ. கம்மிங் டு த பாயிண்ட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எங்கள் மம்மி டூர் போயிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி சரியான ஃபீவர். சரிங்களா, அன்றைக்கி ஸ்கூலும் லீவ் போட்டுட்டு இவ்வளோ வேலை பண்ண வீட்டில் அம்மா இல்லைன்னா எவ்வளோ கஷ்டன்றது அன்றைக்கி மட்டும்தான் தெரிஞ்சுது. ஒரு வேலை, அதாவது ஆஃப்டர்நூன் மட்டும் லன்ச்சு செய்கிறதுக்கே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய இது போச்சுன்றதுக்காக சும்மா ஒரு டே டைம் லன்ச் டைம் vlog மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ப்ளஸ் நான் அரிசி கழுவுறதுக்கு சில பேர் 1 டைம் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் சோக் பண்ண அது ஊற வைப்பேனே. ஊற வச்சுட்டு சோக் பண்ண மாட்டேன். சைட் பை சைடில் என் சிஸ்டர்கிட்ட கார்லிக் பீல் பண்ண சொல்லியிருந்தேன், உரிக்க சொல்லியிருந்தேன் ஸ்கின்னு. ஸோ அவங்களும் பீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் சூப்பராக இருக்குது. மீஷோவா இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே வாங்கினேன்னு தெரியல, ஆன்லைன் வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இந்த கண்டெய்னர்ஸோட லிங்க் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பின் த லிங்க் இந்த கமெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த யாருக்கெல்லாம் ஏஎஸ்எம்ஆர் விச் மீன்ஸ் இந்த வெசல் வாஷிங் பண்ணுறது, ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட்ஸில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் வெசல் வாஷ் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி சாப்பாட்டில் ஒலை போடுவாங்க தெரியுமா, அப்போ கையில் எடுத்து போட்டால் ரொம்ப பயம். ஸோ நான் ஸ்டார்டிங் எப்பவுமே ஒரு வாட் இஸ் தட் பேர் என்ன, கரண்டி வச்சு தான் போடுவேன். எங்கள் வீட்டில் அந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த கரண்டி பேர் அன்னுக்குத்தின்னு சொல்லுவோம். அன்னிக்குத்தியா தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சைட் பை சைடு என் தங்கச்சிக்கிட்ட பேட் அப்பளம் வாங்கிட்டு வர சொல்கிறேன். நான் அந்த ரவுண்ட் அப்பளம் சாப்பிடவே மாட்டேன். இந்த பேட் அப்பளம் தான் சாப்பிட வச்சு மீன்ஸ் அது நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே இந்த அனியன் இருக்குல்ல, ஆனியன்னு சொல்லக்கூடாது, அனியன்னு சொல்லணும். விச் மீன்ஸ் ANION ப்ரொனன்சியேஷனில். பட் கரெக்டான ஸ்பெல்லிங் ONION தான். வி நீட் டு சே ஆனியன்னு சொல்லக்கூடாது. நான் அந்த அனியனில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் ஒயிட் பார்ட் இருக்கும்ல, அது எடுத்துருவேன். அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் எப்போவுமே அதை எடுத்துகிட்டு தான் ஃபைனாக சாப் பண்ணிப்பேன். ப்ளஸ் பேக்கில் டெயில் பார்ட் இருக்கும்ல, அதுவே எடுத்துக்குவேன். விச் மீன்ஸ் ரூட் பார்ட், அதையும் நான் எடுத்துருவேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த அனியன் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணும் போதும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் தெரியும். அது எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. ரஃப்பாக சாப் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டு இருக்கும், நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், இல்லை நல்லா ஃபைனாக சாப் பண்ணும்போது வேறு ஒரு டேஸ்ட்டு இருக்கும். எனக்கு அப்படி தான் பர்சனலாக தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோவில் இப்போலாம் புழு வருது. எனக்கு ஒரு ரீசன்ட் டேஸில் தான் பார்த்தனே, அன்றைக்கி அப்படியே அறியும் போது அதில் புழு இருந்துச்சு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஐயோயோ நம்ம அப்படியே பார்க்காம போட்டுமோன்னு சொல்லிட்டு. பட் இல்லை, நான் பார்த்தேன் புழுலாம் இல்லை. பட் அது ஒரு டைம் பார்த்ததுலேருந்து ரொம்ப கான்ஷியஸாக செக் பண்ணி போடணும் போல் இருந்துச்சு. சைட் பை சைடு சாப்பாடு வெந்துருச்சு. ஸோ நான் சாப்பாடு வடிச்சிட்டேன். சில பேர் வீட்டிலலாம் குக்கர் யூஸ் பண்ணுவாங்க.
நாங்கள் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பட் குக்கர் தான் யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம இதை பாயில் பண்ணும்போது அதோட நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸோட பாதி சத்துலாம் வந்து அந்த வாட்டர்லேயே ஸ்டார்ச்லேயே போயிடுது. அதோட ஸ்ட்ரா தான் அந்த சக்கை தான் வந்து நம்ம சாப்பிட்றோமே. இதுவே நம்ம வந்து பிசிலில் வைக்கும் போது அதோட வாட்டர் அதாவது விச் மீன்ஸ் அதோட ஃபுல் நியூட்ரியன்ட் பவரும் வந்து அந்த சாப்பாடில் இறங்கிடும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாதம் பூண்டு போட்டு நல்லா ஒரு தக்காளி தொக்கு ப்ளஸ் தட் வித் பேட் அப்பளம். எனக்கு வந்து அம்மா வீட்டில் இல்லைன்னா ரொம்ப ஈஸியான டிஷ் இந்த தக்காளி தொக்கு தான். ஸோ நான் அதை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு நல்லா கடுகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடுகு சொன்னால் நல்லா தாராளமாக போடுவேன் நான். ஸோ கடுகும் நான் வந்து நல்லா போட்டுக்கிட்டேன். கடுகு போட்ட உடனே வந்து வெடிஞ்சிடும் தெரியுமா? நல்லா கடுகு வந்து நல்லா வெடிஞ்சோடனே இங்கே வந்து அனியன் வந்து போட்டுக்கிட்டேன். அனியன் பண்ணி நல்லா வந்து டெம்பர் பண்ணிக்கிட்டேன். விச் மீன்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அது நல்லா கோல்டனிஷ் ப்ரௌனில் வர மாதிரி பண்ணணும். இங்கே சைட் பை சைட் வந்து தக்காளியும் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம வந்து எப்படி நம்ம அனியனில் வந்து ஒயிட் பார்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணோன்னே சேம் இந்த டொமேட்டோலையும் வந்து மேலே இருக்க அந்த பார்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அது பண்ணாதான் என்னமோ எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்குது. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி அது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷே ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. ஸோ நல்லா வந்து கோல்டனிஷ் ப்ரௌன் வர வரைக்கும் பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம வந்து பீல் பண்ணி வச்சுருந்தோம்ல கார்லிக்ஸ் பூண்டு அதை வந்து போட்டுக்கிட்டு அதை கட் பண்ணியும் போடலாம். பட் எனக்கு முழுசாக போட பிடிக்கும். நான் வந்து வெறுமாவே வந்து சாப்பாடு கூட அந்த அனியன் மஷ்ரூமா கார்லிக் வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப நேரம் வந்து சாப்பாடு வந்து அப்படியே வடித்து அப்படியே வைக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சா அம்மாவுக்கு வந்து இடுப்பு வலிக்கும் தலை வலிக்கும் அப்படின்வாங்க. சரி அம்மாவுக்கு எதாவது வந்துட்டு பயந்தே நான் வந்து பண்ணிடுவேன். இது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிஸ் மித்து தான். பட் இருந்தாலும் அம்மாவுக்குன்றது சென்டிமெண்ட்டாக இது ஆகிடுச்சு. சரி கோல்டனிஷ் ப்ரௌன் வந்த உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னா அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சால்ட் போட்டோன்னா அந்த அடி பிடிக்காது. அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த ஹீரோ ஆஃப் திஸ் குழம்பு யாருன்னா டொமேட்டோ வந்து போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா வந்து மூடி போட்டு வச்சு நல்லா குழைய வச்சோன்னா நல்லா வந்து அப்படியே திக் பேஸ்ட் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு வந்து. நல்லா எனக்கு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ என்னன்னு தெரியல, எங்கள் மம்மி வந்து 2 டேஸாக வந்து டூர் போயிருந்தாங்களா, மோரார்லெஸ் 2 டேஸில் ஒரு 3 வேளையாவது நான் இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்ருப்பேன். விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ஸோ எனக்கு தக்காளி தொகை பிடிக்காமல் போயிடுச்சு. அதான் சொல்லுவாங்கள்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. எஸ் வி கமிங் டு திஸ் குழம்பு. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் விச் மீன்ஸ் மஞ்சத்தூள், அது பேர் என்ன, மிளகாத்தூளும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கொஞ்சம் வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனால ரா ஸ்மெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம வந்து அந்த பேட் அப்பளம், ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா, ஃபஸ்ட்டு இந்த பேட் அப்பளம்லாம் வேறு டேஸ்ட் இருக்கும். பட் இந்த குவாலிட்டி இஸ் நாட் குட். ஆனால் வந்து ரொம்ப நாள் கழித்து சரி பேட் அப்பளம் சாப்பிடலாம், எதனால் பேட் அப்பளம் சாப்பிட்லான்னு வந்து டிசைட் பண்ணேன்னா அதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ் செய்யணும்ல. அதனால தான் இதுக்கு தான் அம்மா வீட்டில் கற்றுவாங்க, அது செஞ்சுதான் இது செஞ்சுதான்னு கேட்டால் அம்மா வந்து ஒரு மாதிரி கற்றுவாங்க. இப்போ தான் தெரியுது, செஞ்சு பார்க்கும்போது தான் அதோட கஷ்டம் தெரியுது. அதுதான் இப்போ இதை நான் இந்த பேட் அப்பளம் சாப்பிட்றது வந்து எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பேட் அப்பளத்துக்கும் இப்போத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். நான் மோரலஸ் அந்த நெக்ஸ்ட் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு எப்போவுமே வந்து கிச்சனில் நான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா அந்த ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் எனக்கு அப்படியே வந்து ஒரு பிரம்மாண்ட ரிலீஃப் கிடைக்கும். இல்லைனா எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளாண்டாகவே ஃபீல் ஆகும். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டேன், ப்ளஸ் ஹேண்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன்.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுட்டு நானும் என் சிஸ்டரும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே சுட 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 சாதம் போட்டுட்டு சாதத்துக்கு நம்ம செஞ்ச ஹீரோயினை அது மேலே வந்து அப்படியே அழகாக ப்ளேஸ் பண்ணும்போது அப்படியே வந்து கோல்டனிஷ் மாதிரி அவங்க இருந்தாங்க, கோல்டன் கேர்ள் மாதிரி இருந்தாங்க. நான் எனக்கு வந்து அது என்னமோ எனக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளே செஞ்சால் நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கும் பிடிக்கலன்னா பிரம்மாண்டமாக தான் சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நான் செஞ்சது வந்து எனக்கு பிடிக்கல, அப்படி தான் போல். சரி வச்சுட்டு கொஞ்சம் அந்த அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காந்துட்டேன். சாப்பிட்டேன், ஒரு டைம் சாப்பிட்லாம். ப்ளஸ் எனக்கு அந்த திருப்பி சொல்கிறேன், எனக்கு அந்த அப்பளம் பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து பசங்க டியூஷனுக்கு வந்துருந்தாங்க. டியூஷன் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு கேர்ள் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காமிச்சாங்க. இதில் சில பேர் நான் சொல்லியிருப்பேன், அவங்களாம் என்னோடய ஃபேவரட்ஸ் இந்த ஸ்கூலில். டியூஷன்ஸில் பசங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, டியூஷனில் பசங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. டியூஷன் முடிச்சுட்டு ஈவினிங் நான் என் சிஸ்டர்ஸோட வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஐஸ்கிரீம்ஸ் அன்றைக்கி ஃபீவர் அடிச்சது மாத்திரை போட்டு ஈவினிங் தான் சரி வச்சு. ஆனால் நம்ம வந்து வேலையை காட்டணும்ல ட்ரெண்ட்ஸ் போயிட்டு ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் விசிட் அடிக்கலாமா சும்மா? சாத்துக்குடி வந்து 1 kg 30 rupees வாங்கிட்டு வந்தால் இன்றைக்கி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு எடுத்தோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம். எடுக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து அம்மா வீட்டில் இல்லாத போது நடந்த சுகங்களை ஷேர் பண்ணுற மாதிரி தான் செஞ்சு வச்சு இருந்திருக்கோம். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்குது, சர்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் சில பல வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக ஜாலியாக இருங்க. பாய்.